Hi friends, welcome to Meghala Ari Magics Tamil. இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு டசர் சாரியோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் போதும்னு சொல்லிட்டாங்க, நெக்குக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவில் இந்த ஃப்ளவர் டிசைன் வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளவரை வந்து அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பூ. இதில் வந்து சென்டரில் குட்டியாக இருக்கிற பூவில் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து எடுத்தாச்சு மேலே. இதில் ஒவ்வொரு கட் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு வச்சோம்னா குட்டியாக இருக்கிறனால ஷேப் கரெக்டாக வராது. பொறுமையாக எடுத்து செய்யுங்க, இல்லைனா நூல் வந்து கட் ஆயிரும், இல்லாட்டி பிசுறு வர்ற மாதிரி இருக்கும். இந்த கட் பீட்ஸ் வந்து ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸு. இது ஃபுல்லாகவே ஒன்றொன்றாவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே இருக்க சென்டரில் இருக்க பூவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த உள்ளே இருக்க குட்டி இதில் வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அவுட்லைனை வந்து ரெண்டு பீடாக வச்சு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கட் பீட்ஸ் போட்டு அவுட்லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இது இப்போ வந்து உள்ள ஃபில்லிங் வந்து செயின் ஸ்டிச் வச்சு லைன் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டல் கோல்டில் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் லைன் போட்டோம்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சில் இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர வேணாம், அப்படியே அங்கேயே ஒரு லாக் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக போடணும் செயின் ஸ்டிச்சு, ரொம்ப லாங் செயின் ஸ்டிச் வேணாம். ஒவ்வொரு லைனுக்குமே கீழே எண்ணாட் போட்டு ஒவ்வொரு லைனுக்குமே எண்ணாட் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது இப்போ இதோட இங்கே கேப் இல்லை, இடம் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இங்கேயே ஒரு எண்ணாட் போட்டு இதோட ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கோல்டன் ஜரியில் வந்து டல் கோல்டில் போட்டிருக்கேன். ஜரி லைன் வந்து டல் கோல்டில் லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடையில இருக்க இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து சாரியோட கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு சென்டரில் லவங்கம் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீரில் மேலே எடுத்துட்டு இதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த கையில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி த்ரெட்டை விடாமல் அப்படியே பிடிச்சிக்கணும். இதே மாதிரி இந்த 5 பெட்டல்ஸ்க்கும் கீழேயும் த்ரெட்டை வந்து விடக்கூடாது. நம்ம
த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கணும். சென்டரில் ஃபில் பண்ணிவிட்டு லவங்கம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தெரியுதுல்ல இந்த டாட்ஸு, இதுக்கு வந்து சீக்வன்ஸ் வச்சு லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் வந்து சின்ன சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன், குட்டி. இதில் சீக்வன்ஸ் வச்சு லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம். சீக்வன்ஸை எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு சேம் லவங்கம் ஸ்டிச் அப்படி சீக்வன்ஸ் மேலே வச்சு அப்படியே வரிசையாக எல்லா டாட்ஸ்லையுமே சீக்வன்ஸ் வச்சு இந்த லவங்கம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஸ்கேலப்பாக 3 ஸ்கேலப் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலப்பில் கட் பீட்ஸ் வச்சு நம்ம ஜிக்ஸாக் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் வரைக்கும் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம். கட் பீட்ஸில் 3 கட் பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி சும்மா குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும். அந்த குட்டி ஸ்டிச்சு போடலைன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் கட் பீட்ஸ். இங்கேயும் இங்கே ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் 3. இதில் எத்தனை கட் பீட்ஸ் கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். 3 கட் பீட்ஸ்னால் இந்த இடத்துக்கு இது 3 கட் பீட்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா 4 கட் பீட்ஸு இல்லைனா 2 கட் பீட்ஸு, இந்த இடத்தோட சைஸை பொறுத்து கட் பீட்ஸ் மாறும். இதே மாதிரியே ஜிக்ஸாக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுட்டு இடையில இருக்க அந்த கேப்பில் லவங்கம் ஸ்டிச்சும் அந்த சீக்வன்ஸும் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் இந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இடையில ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒன்று செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் ஸ்லீவு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.